கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு மாணவன் கல்லூரியில் அடி எடுத்து வைத்த நாள் முதல் கல்லூரி முதல்வர் ஒரு ஆலோசனை சொன்னார். அது முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்பதே. முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்பதே. நாம் என்ன செய்வோம்? உலக பிரகாரமான காரியங்களை முதலாவது தேடுவோம், அப்படித்தானே? ஆனால் முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. பூஜ்யத்திற்கு ஏதாவது மதிப்பு உண்டா? எத்தனை பூஜ்யங்களை வரிசையாக அடுக்கினாலும் அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பூஜ்யத்திற்கு முன்னால் ஒன்று என்ற எண்ணை எழுதும் பொழுது அவை மதிப்பை பெறுகிறது. உதாரணமாக 2 பூஜ்யங்களுக்கு மதிப்பு இல்லை, ஆனால் அதன் முன் ஒன்றை வைத்தால் 100 ஆகிறது. 3 பூஜ்யங்களுக்கு முன் ஒன்றை வைத்தால் 1000 ஆகிறது. 5 பூஜ்யங்களுக்கு முன் ஒன்று வைத்தால் 1,00,000 ஆகிறது. உங்களது முயற்சிகளெல்லாம் பூஜ்யங்கள்தான். ஆனால் உங்களது முயற்சிகளுக்கு முன் கர்த்தராகிய தேவனை வைத்தால் எல்லாம் அர்த்தமுள்ளதாகிறது, ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் பெறுகிறாரா? நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தால், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடினால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவையானது ஒன்றே. லூக்கா 10:42 நாம் வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் முன் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் நேரத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். உங்கள் வருமானத்தில் முதல் பங்கை கொடுங்கள். கர்த்தரை முன்வைத்தே எல்லாவற்றையும் செய்யுங்கள். நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நாங்களும் உம்முடைய சமூகத்தில் கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்மையே முதலாவதாக வைத்து உம்முடைய கர்த்தாவே பாதத்திலே காத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் நாடி தேடாமல் உம்முடைய சமூகத்தை நாடி தேட கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.